தொண்டைக்கு கீழே இறங்கிடுச்சுன்னா எல்லாமே ஒண்ணுதான். அதனால அங்க வந்து இது சாப்பிடக்கூடாது, இது ஜங்க் ஃபுட் சாப்பிடக்கூடாது, ஆயில் சாப்பிடக்கூடாது, அதை சாப்பிடக்கூடாது. அந்த மாதிரி எந்த ரெஸ்ட்ரிக்ஷனுமே கிடையாது டச் தெரப்பில. இன்னும் கேட்க ஓகே. போனா உங்களுக்கு என்னெல்லாம் பிடிக்குதோ எல்லாமே சாப்பிடலாம். இது ஒரு ஆனா நல்ல செய்தி. அநேகமா நெறைய பேர் வந்து ஃபுட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருந்து தான் ட்ரீட்மெண்ட் எடுக்கணுன்றது தான் நெறைய பேருக்கு ரொம்ப கஷ்டமான விஷயமா இருக்கும். இது நீங்க சொல்றது வந்து நெறைய பேருக்கு ஓகே, நம்ம டச் தெரப்பி எடுத்துக்கலாம் அப்படின்ற ஒரு ஆர்வம் வந்து வரும் நான் என்ன நிச்சயமா. சொல்றேன்னா, டச் தெரப்பில எல்லாத்தையும் சரி பண்ணிடலாம்னா உலகமே அது பின்னாடி போயிருக்குமே. ம், 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 ம். வந்து ஒரு வே ஆஃப் லைஃப் தான். எப்படி ஓகே, இருக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த ஓகே. இடம். இருந்து ம். சுண்டு விரலும் மோதிர விரலுக்கும் நடுவுல அப்படியே நடுவுல. லைன் ம். ரிஸ்டோட அந்த இருக்கு இல்லையா வரி, ஓகே. அந்த ம். இடத்துல பண்ணாவே இது வந்து அவ்வளவு காம் ஆகி அதனால இப்போ இந்த ஏஜ்னாலும் ஹெல்த்தியா இருக்க முடியும். ஓகே. இந்த ஏஜ்னாலும். ஓகேம்மா. ஆனா மென்டலா ப்ரிப்பேர்ட் ஆகணும். அவ்வளவுதான். ஓல்ட் ஏஜ் ஹோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நெறைய அதிகமாயிட்டே இருக்கு எல்லா ஊர்லயும். உங்களோட பார்வையில ஓல்ட் ஏஜ் ஹோம் அப்படின்றது வந்து நெசசரியா? அதாவது இது நல்ல கேள்வி வள்ளி. நிஜமா முந்தி காலத்துல ஓல்டேஜ் ஹோமே வீட்ல பெரியவங்க இருக்கிறது தான் ஒரு பெரிய ட்ரெஷரா இருந்த ஒரு ஏஜ் இருக்கு. அவங்க இருக்கிற வரைக்கும் அவங்க கையில தான் அந்த ரூலிங் இருக்கும். முந்தைய ஜாயிண்ட் ஃபேமிலில இருந்த வயசானவங்க யாரும் வீட்ல வேலை செஞ்சுட்டு இருக்க மாட்டாங்க. பேபி சிட்டிங் பண்ணிட்டோ, குக் பண்ணிக்கிட்டோ எல்லாம் இருக்க மாட்டாங்க. அடுத்த தலைமுறையிட்ட அதை ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு அவங்க உட்கார்ந்து ஆளுமை தான் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ இருக்கிற குழந்தைங்க பாத்தீங்கன்னா எல்லாமே எக்ஸ்ட்ரீம். ரொம்ப இன்டெலிஜென்ட்டா இருக்காங்க. எக்ஸ்ட்ரீமா இன்டெலிஜென்ட்டா இருக்காங்க. எக்ஸ்ட்ரீமா செல்ஃபிஷா இருக்காங்க. எக்ஸ்ட்ரீமா எல்லாமே எக்ஸ்ட்ரீம்ல இருக்கு. ஆமா. எக்ஸ்ட்ரீமா போர் அடிக்குதுன்றாங்க. எல்லாமே இருந்தாலும் போர் அடிக்குது அப்படின்றாங்க. நிச்சயமா சரி. 2வது விஷயம் எல்லாத்துலயுமே அவங்க எக்ஸ்ட்ரீமா இருக்காங்க. ரீடிங்ன்றது வீட்டு சாப்பாடு. டெக்னாலஜில படிக்கிறதுன்றது ஹோட்டல் சாப்பாடு, ஜங்க் ஃபுட். ஓகே. எது வேணாலும் சாப்பிடலாம். அத எப்படி ஆ, ஆ. சாப்பிடுறதுன்னு இல்லையா? ஆனா வந்து வீட்டு சாப்பாடுன்றது ரொம்ப ஹெல்த்தியானது. லாங் லாஸ்டிங்கா நல்லா இருக்கும் எப்பவுமே. ஒன்ஸ் இன் அ வே ஹோட்டல் சாப்பாடு ஓகே. இதுதான் டிஃபரன்ஸ். அப்புறம் வந்து இந்த மன்னர்கள்லாம் போடுவாங்க இல்லையா? அந்த க்ரவுன் அப்படின்னு சொல்ற அத பத்தி நீங்க இப்ப பேசுனீங்க. ஸோ அது வந்து ஆமா. ஏன் மன்னர்கள் மட்டும் தான் போடணுமா? இல்ல அது வந்து பொதுவா யார் வேணாலும் போடலாமா? ஏன் அந்த பழக்கம் நம்மகிட்ட இருந்தது? மன்னர்கள் மட்டும் போடுற மாரி ஒரு பழக்கம் ஏன் இருந்தது? ஏன்னா மன்னர்களுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் குடுத்தாங்க. ஏன்னா அவங்க தான் ஃபுல்லா எல்லாரையும் புரொடெக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. சோ அவங்களுக்கு ஓகே. எல்லாமே வந்து மென்டலா, பிசிக்கலா அவங்க ஃபிட்டா இருக்கணும் அப்படின்றதுனால. இன்னொன்னு அப்போ எக்ஸ்பென்சிவ்ன்றது ஒண்ணு. 2வது மன்னருக்கு ஈக்குவலா எல்லாரும் கிரீடம் வச்சுட்டா அது சரியா வராதுன்னா, அதுக்கு அடுத்த இதுல தகுந்த மாரி கம்மி பண்ணிக்கிட்டே வந்து, ஆனா எல்லாரும் தலப்பாய் கட்டிட்டு இருந்தாங்க கண்டிப்பா. சோ ம், ம். கோல்டும் குட். சோ அந்த த்ரெட்ன்றதும் சாதாரண விஷயமெல்லாம் கிடையாது. அதனால தான் நம்ம இதுல த்ரெட் வந்து ஏன் எல்லா அரணா கயிறாகட்டும், பூணூல் ஆகட்டும், தாலி கயிறாகட்டும் எல்லாமே த்ரெட்ல ஏன் கலசத்துல சொம்புல வந்து நூல் தான் கட்டுறாங்க. நூலுக்கு அவ்ளோ பவர் உண்டு ம். எழுத்துக்கள். அதனால வந்து எல்லாரும் தலப்பா கட்டிட்டு தான் இருந்தாங்க எந்த காலத்திலயுமே. தலப்பா ம், இல்லாம ம். எந்த எல்லாரும் தலப்பா கட்டிட்டு இருந்தாங்க. ஓகே. அப்ப கிரீடம்ன்றது வந்து ஒரு தலைமை பண்புக்கு நம்மள தயார்படுத்தும் அப்படின்னு எடுத்துக்கலாம் இல்லையா? அதனால தான் அந்த வாங்க முடியாதவங்க தலப்பாவா கட்டியிருக்காங்க. பண வசதி இருக்கவங்க கிரீடமா போட்டிருக்காங்க. அவ்வளவுதான். அது ஓகே. ஹியூமன்ஸ் நம்ம தான் வந்து அத சரி அப்படி பண்ணிக்கிட்டாங்க. செக்ரிகேட் பண்ணி. இவங்க தான் வச்சுக்கணும், இவங்க வச்சுக்க கூடாது. ஏன்னா அவங்களுக்கு ஒரு ம். இது வேணும் இல்லையா? இவங்க ஐடென்டிட்டி வேணும்ல. ஒரு இம்பார்ட்டன்ஸ் ம், வேணும்னாக்கா ம், அதுக்கு ம். வசதி இருந்தா இப்ப கூட கிரீடம் வச்சுக்கலாம் என்னெல்லாம். லேடீஸ் வந்து டியாரா வச்சுக்கலாம். தப்பே இல்ல. ஓகே, ஓகே. கண்டிப்பா. ஸோ இந்த ஆர்னமெண்ட்ஸ் பத்தின ஒரு படிப்பும் வந்து இந்த டச் தெரப்பியோட சேர்ந்து வருமா உங்களுக்கு? இல்ல இத நீங்க உங்க ஓன் இன்ட்ரெஸ்ட்ல கத்துக்கிட்டீங்களா மேம்? ஓன் இன்ட்ரெஸ்ட்ல தான். அதுல வந்து கிடையாது. ஜுவல்லரி வந்து ஓகே, அந்த ஃபீல்டுல கிடைக்கல. கிடையாது. ஓகே. ஏன்னா நீங்க இத பத்தி நெறைய விஷயங்கள் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டா பேசுறத பார்த்தோனே எனக்கு சரி ஒருவேள தனியா நீங்க கத்துக்கிட்டு இருப்பீங்க அப்படின்றது. சரி. படிக்கிறது படிச்சு படிச்சு அதுல இன்ஃபர்மேஷன் வந்தோனே அத தேடுறது. அப்புறம் வயசானவங்க கிட்ட இன்னும் கேட்கறது. அத பத்தி என்ன? ஏன்? அப்படின்னு கேட்கறது. அதுல ஓகே, அப்படியே தெரிஞ்சுக்கிறது. ஓகே மேம். அ இப்போ இந்த டச் தெரப்பி பண்ணும்போது நம்ம வந்து ஃபுட் ரெஸ்ட்ரிக்ஷன் எதுவும் ஃபாலோ பண்ணணுமா மேம்? இதெல்லாம் சாப்பிடக்கூடாது, இதெல்லாம் சாப்பிடணும் அப்படின்னு ஏதாவது ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கா? இல்ல நம்ம என்ன வேணாலும் சாப்பிட்டுட்டு இந்த ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாமா? என்ன வேணாலும் சாப்பிடலாம். அதுல ம். ரெஸ்ட்ரிக்ஷனே நீங்க அதாவது நம்ம சாப்பிடுறோம். இப்ப நீங்க என்ன வேணாலும் சாப்பிடுங்க. ஸ்வீட்டா இருக்கட்டும், காரமா இருக்கட்டும், இல்ல எல்லா வெரைட்டியும் வச்சு, இன்னைக்கு நல்ல நான்வெஜ்ஜோ, வெஜ்ஜோ எதுவா இருக்கட்டுமே நம்ம சாப்பிடுறோம்.
சாப்பிட்டு இருக்கு அதாவது தொண்டைக்கு கீழே இறங்கிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ம். அதுக்கப்புறம் நம்ம வாமிட் பண்ணா அது எல்லாம் ஒரே மாதிரி தானே இருக்கு. அதுல ம். ஏதாவது ம். இன்னைக்கு மைசூர் பாகு சாப்பிட்டது தனியா தெரியுமா? இல்லன்னா காலிஃபிளவர் தனியா தெரியுதா? ஒண்ணும் கிடையாது. எல்லாம் ஒரே மாதிரி ஸ்மெல்லு தான் வரும் கவனிச்சு பார்த்தா. ஒன்ஸ் நம்ம அது ம். டைஜஸ்ட் கூட இல்ல. வாயில மென்னு விழுங்கிட்டோம். தொண்டைக்கு கீழ இறங்கிருச்சுன்னா எல்லாமே ஒண்ணுதான். அதனால அங்க வந்து இது சாப்பிடக்கூடாது, இது ஜங்க் ஃபுட் சாப்பிடக்கூடாது, ஆயில் சாப்பிடக்கூடாது, அத சாப்பிடக்கூடாது. அந்த மாரி எந்த ரெஸ்ட்ரிக்ஷனுமே கிடையாது டச் தெரப்பில. இன்னும் ஓகே. கேட்கப்போனா உங்களுக்கு என்னெல்லாம் பிடிக்குதோ எல்லாமே சாப்பிடலாம். ஆனா உடம்பு சொல்ற மாரி சாப்பிடணும் அவ்வளவுதான். அது வேணும்னு கேட்டா சாப்பிடுங்க, போதும்னா நிறுத்துங்க. அதுதான் அதுல முக்கியம். ஓகே. நமக்கு எது சில பிடிக்குதோ, நாக்கு சுவை அறிஞ்சு சாரி பிடிக்கிறத சாப்பிடலாம். நமக்கு என்ன நம்ம உடம்புக்கு எது கேட்குதோ, எது ஆமா, பிடிக்குதோ, அத அளவோட சாப்பிட்டுக்கலாம். ஆமா. ஏன்னா உடம்பே கேட்கும். கண்டிப்பா அது ம். ம். கேட்கும். ஏன்னா யோசிச்சு பாருங்களேன். இப்ப வந்து நமக்கு பசிக்குதுன்னு கேக்குதுல்ல. அப்போ ஆமா. சில சில டிஷ் தாகமா இருக்குன்னு சொல்லுது. ம். ம். இப்போ நீங்க சில டிஷ் எடுத்த உடனே உங்களுக்கு அத பார்த்தோனே சாப்பிடணும்னு தோணும். சில இது பார்த்த உடனே கொமட்டும். எனக்கு பிடிக்கவே இல்ல அது. எனக்கு வேண்டவே வேண்டாம் அப்படின்றோம். இன்னைக்கும் வெரைட்டியா சாப்பிடும்போது சிலத ஒதுக்கிடுவோம், சிலத சாப்பிடுறோம். அப்போ உடம்பு தனக்கு என்ன வேணுமோ அத கேக்குது. அத உங்கள்ட்ட ஆமா. சொல்லி அத மட்டும் சாப்பிட்டாவே போதும். என்ன வேணாலும் ஓகே. சாப்பிடலாம். சிலப்ப ஓகே. நமக்கே ஆயில் ஃபுட் நெறைய பிடிக்கும். பஜ்ஜியும், போண்டாவும் அது ஸ்ட்ரீட்ல கூட வாங்கி ஆமா. சாப்பிடுவோம். அது ஒண்ணும் பண்ணாது. ஓகே. கவலையே பட வேண்டாம். ஓகே மேம். இது ஒரு நல்ல செய்தி. அநேகமா நெறைய பேர் வந்து ஃபுட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருந்து தான் ட்ரீட்மெண்ட் எடுக்கணுன்றது தான் நெறைய பேருக்கு ரொம்ப கஷ்டமான விஷயமா இருக்கும். இது நீங்க சொல்றது வந்து நெறைய பேருக்கு ஓகே, நம்ம டச் தெரப்பி எடுத்துக்கலாம் அப்டின்ற ஒரு ஆர்வம் வந்து வரும் நிச்சயமா. ஆ கண்டிப்பா. ம். ஸோ இப்போ இன்னொரு பார்ட் உங்கள எனக்கு பெர்சனலா தெரியும் அப்டின்றதுனால, உங்களுக்கு எப்பயுமே வந்து ஒரு எல்டர்லி பீப்பிள் கிட்ட ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்கத நான் வந்து பார்த்துருக்கேன். ஸோ அதனால இந்த கொஸ்டின நான் கேட்கிறேன். இந்த சொல்லுங்க. ஏஜிங் ரிலேட்டட் டிசீசஸ் வருது அப்படின்னா, ம். அதுல வந்து இந்த ஆர்னமெண்ட்ஸும், டச் தெரப்பியும் ஏதாவது ஒரு சில டிப்ஸ் மாரி சொல்லுங்க. வயசானவங்களுக்கு இத பண்ணுனா வந்து அவங்க வந்து ஹெல்த்தியா இருக்கலாம். அ ஆக்டிவா இருக்கலாம். நார்மலா அந்த ஏஜிங் ரிலேட்டட் இஷ்யூஸ அவாய்ட் பண்றதுக்கு, அத எதிர்கொள்றதுக்கு உங்களுக்கு சில விஷயங்கள் ஏதாவது சொன்னீங்கன்னா, சிம்பிளா அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். சிம்பிளா 1, 2 பாயிண்ட் சொல்லிக் குடுக்கலாம். அது தப்பில்ல. ம். ஆனா ஹெல்ப்ங்கிறத விட, இது வந்து இந்த எல்டர்லி பீப்பிள்ஸ்ன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? எல்லாம் ம். சைக்காலஜிக்கல் ப்ராப்ளம் ஒன்லி. அதுல ம். வந்து ம். என்ன நிஜமாவே சிக்காகுறது சில வேர் அண்ட் டயர் இருக்கும். அவங்க நெறைய அதாவது ம். முட்டி, கால் வலி தான் மோஸ்ட்லி லேடீஸ்க்கு ம். வரும். அப்புறம் காரணம் என்னன்னா, அவங்க நின்னுட்டே ஓவர் ஸ்ட்ரெயின் பண்றதுதான். கொஞ்சம் அது ம். அவங்க அவ்வளவு ஸ்ட்ரெயின் பண்ணாம இருந்துகிட்டாங்க அப்படின்னாக்கா, அத அவாய்ட் பண்ணிக்கலாம். அந்த மாரி இது. ம். சோ வந்தத ஓரளவு சரி பண்ணலாம். பெயின் ம். எல்லாம். ம். 100% சரி அவங்க எல்லாம் டேமேஜ் பண்ணி முடிச்சுட்டு வராங்கன்னு வச்சுக்கோங்களேன். அத ம். எப்படி சரி ம். பண்ண அந்த ம். பெயின் ம். இல்லாம அது வந்து அவங்க முதல்ல இருந்தே நான் என்ன சொல்றேன்னா, டச் தெரப்பில எல்லாத்தையும் சரி பண்ணிரலாம்னா உலகமே அது பின்னாடி போயிருக்குமே. ம். 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 வந்து ஒரு வே ஆஃப் லைஃப் தான். எப்படி ஓகே. இருக்கணும் அப்படின்றது தான். அப்படி ம். இருந்துகிட்டோம்னா, முதல்ல இருந்தே ம். we can prevent more diseases. ம். வராம இருக்கிறதுக்கு வழி பார்க்கலாம். ம். இப்போ சரியா? நீங்க சொல்ற மாரி சைக்காலஜிக்கல் ப்ராப்ளம்ஸ்னால தான் உங்களுக்கு நெறைய வருதுன்றீங்க. இப்ப சப்போஸ் வந்து நெறைய வயசானவங்க சொல்றது வந்து, "எனக்கு தூக்கம் வரல, தூக்கம் வரல" அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? அப்ப அந்த தூக்கம் வர்றதுக்கு ஏதாவது இந்த ஆர்னமெண்ட் பயன்படுத்தலாம். இல்ல இந்த ஒரு பாயிண்ட் அவங்க பண்ணிக்கிட்டாங்கன்னா, அவங்களுக்கு வந்து நல்ல தூக்கம் வரும். அப்படின்னு ஏதாவது இருந்ததுன்னா, பார்க்கிறவங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்றதுனால கேட்கிறேன். இருக்கு, இருக்கு. அதாவது ம். பாயிண்ட்ஸ் வந்து இந்த நெத்தி பொட்டு வைக்கிறோம் இல்லையா? ம். இந்த ம். இடத்துல பிரஸ்னா ரொம்ப வலிக்க வலிக்க பண்ணணும்னு கிடையாது. லைட்டா அப்படி டச் பண்ணாவே போதும். அதே மாரி இந்த உச்சந்தலையில ம். ம். எப்பவுமே அதனால அது எந்த இடம்னு தெரியலன்னா, இந்த கூம்பு மாரி கைய இப்படி வச்சுட்டு ம். இப்படி வச்சா ம். நல்லா தூக்கம் வரும். அதே மாரி காதுக்குள்ள இந்த இடத்துல சும்மா. சரி இல்லன்னா ம். காது உள்ள எந்த இடம் தெரியலன்னா, அப்படியே வந்து காத ஜஸ்ட் அப்படியே பிரஸ் பண்ணி விட்டுக்கிட்டா கூட சுகமா ம். தூக்கம் வரும். தூக்கம் வரும். அது ம். வந்து இந்த சுண்டு விரல் இதுக்கு தெரியுதான்னு ம். பாருங்க. ம். ம். இது இங்க இந்த ஓகே. இடம். ம். சுண்டு விரலும், மோதிர விரலுக்கும் நடுவுல அப்படியே நடுவுல. லைன் ம். ரிஸ்டோட அந்த இருக்கு இல்லையா? வரி. ஓகே. அந்த ம். இடத்துல பண்ணாவே ம். இல்லன்னா பாத்தீங்கன்னா H7 இருக்கும் அதுல. ஓகே. என்ன இது வந்து அவ்வளவு காம் ஆகி தூக்கம் வரும். இப்போ இது வந்து அவங்களுக்கு ஏன் படுக்க போன நேரத்துல இத பண்ணுனா போதுமா? படுக்க போறோம், இப்ப தூங்க போறோம்ன்னு போனதுக்கு அப்புறம் இத பண்ணிக்கலாம். பண்ணிக்கலாம், பண்ணிக்கலாம். ஓகே. ஆனா முதல்ல யோசிங்க அவங்களுக்கு ஏன் தூக்கம் இல்லன்னா வேண்டாத சிந்தனைகள் ஜாஸ்தி.
ஆமா. சோ இந்த பாயிண்ட் காம் பண்ணிருவோம் அவங்கள மெயினா. காமா இருக்கிறதுக்கு தான் முதல்ல. அதனால அவங்க எதுக்கு யோசிக்கணும் அந்த ஏஜுக்கு ஹாப்பியா இருக்கிறதுக்கு முதல்ல. அதனாலதான் இவங்களுக்கு நிறைய வந்து எல்டர்லி பீப்புளுக்கு சொல்றதுன்னா அந்த கவுன்சிலிங் தாங்க நிறைய தேவைப்படும். அது இதுல யங் ஓல்டு எல்லாம் கிடையாது. ஏன்னா நம்மளோட ஆர்கன்ஸுக்கு வந்து வயசே ஆகாது. தே நெவர் க்ரோ ஓல்ட். கரெக்டா? அப்போ எப்படி கண் எடுத்து வயசானவங்க கண் எடுத்து சின்ன பிள்ளைகளுக்கு வைக்கிறாங்க, ஹார்ட் எடுத்து வைக்கிறாங்க, லிவர் எடுத்து வைக்கிறாங்க, கிட்னி எடுத்து. அப்ப எதுக்குமே வயசு ஆகலைங்க. நம்ம மேல் தோற்றத்துக்கு வயசாகுது. அந்த ஸ்கின்னோ, முடி நரைக்கிறது, சுருக்கு அத மாதிரி உள்ளது. மற்றபடி அதே மாதிரி ஜாயிண்ட் பெயின் எல்லாம் வர்றது ஓவர் ஸ்ட்ரெயின் பண்ணதுனால. இல்லைன்னா அந்த போன்ஸோ அதெல்லாம் வந்து அவ்வளவு ஈஸியா வீக் ஆகாது. அதனால எந்த ஏஜ்னாலும் ஹெல்த்தியா இருக்க முடியும். ஓகே. இந்த ஏஜ்னாலும். ஆனா மென்டலா ப்ரிப்பேர்டா இருக்கணும். அவ்வளவு. ப்ரிப்பேர் ஆகும். ஓகே. இப்போ ஓல்ட் ஏஜ் பீப்புள் பத்தி நம்ம பேசிட்டு இருந்ததுனால இந்த கொஸ்டின். ஓல்ட் ஏஜ் ஹோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நிறைய அதிகமாயிட்டே இருக்கு எல்லா ஊர்லயும். உங்களோட பார்வையில ஓல்ட் ஏஜ் ஹோம் அப்படின்றது வந்து நெசசரியா? அதாவது இது நல்ல கேள்வி வெள்ளி. நிஜமா முந்தி காலத்துல ஓல்டேஜ் ஹோமே வீட்டுல பெரியவங்க இருக்கிறது தான் ஒரு பெரிய ட்ரெஷரா இருந்த ஒரு ஏஜ் இருக்கு. அவங்க இருக்கிற வரைக்கும் அவங்க கையில தான் அந்த ரூலிங் இருக்கும். அதுக்கப்புறம் அவங்க அடுத்த ஜெனரேஷன் வந்தாங்க. அதுக்கு அடுத்து அப்படியே இருந்துட்டு இருந்தது. அந்த கான்செப்ட் இப்ப முடிஞ்சிருச்சு. இனிமே அந்த பழசு நல்லா இருந்ததுன்னு சொல்லிக்கலாமே தவிர அது கொண்டு வர்றதுன்றது பாசிபிள் இப்போதைக்கு இல்ல. எல்லாருமே அதை ரியலைஸ் பண்ணி யங்ஸ்டர்ஸ் தான் மெயினா ரியலைஸ் பண்ணி வச்சுக்க முடியுமா அப்படின்னு பாக்குறதுன்னா இப்போ இந்த ரன்னிங் ரேஸ்ல அதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்றது என்னோட ஃபீல். ரெண்டாவது ஓல்டேஜ்ன்னு சொல்றேன். இப்ப பாத்தீங்கன்னா பேரண்ட்ஸ வந்து நிறைய வந்து யங்ஸ்டர்ஸ் வந்து அட்வான்டேஜ் தான் எடுத்துக்கிறாங்க. ஒன்னும் அவங்க வந்து பண்ண மாதிரி எனக்கு தெரியல. சரியா? அவங்களுக்கு என்ன தேவையோ அதை இவங்க கிட்ட இருந்து வாங்கிக்கிறாங்க. அப்போ அதுக்கு இவங்களுக்கும் ஒரு ஏஜுக்கு அப்புறம் ரெஸ்ட் வேணும். முந்தைய ஜாயிண்ட் ஃபேமிலியில இருந்து வயசானவங்க யாரும் வீட்டுல வேலை செஞ்சுட்டு இருக்க மாட்டாங்க. பேபி சிட்டிங் பண்ணிட்டோ குக் பண்ணிக்கிட்டோ எல்லாம் இருக்க மாட்டாங்க. அடுத்த தலைமுறையிட்ட அதை ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு அவங்க உட்காந்து ஆளுமை தான் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ எங்க பண்றது? இப்போ நானே பாக்குறேங்க. எல்லாம் வந்து பாவமா இருக்காங்க. ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க. சரியா? அதை திருப்பியும் அந்த அவங்க ஏஜுக்கு அப்புறம் ஒரு 60 வயசுக்கு அப்புறம் திருப்பியும் ஏபிசிடில இருந்து 1 2 3ல இருந்து ஆரம்பிக்கிறாங்க பேரம்பேத்திக்காக. இது வந்து கரெக்டானது கிடையாது. அப்படி பார்க்கும்போது ஓல்டேஜுக்கும் எவ்வளவோ பரவாயில்லன்னு தோணுது. அட்லீஸ்ட் அவங்களுக்கு வேண்டிய ரெஸ்ட் கிடைக்குதாங்க. அவங்களுக்கு செஞ்சுக்கலாம். அதுக்கு வந்து நம்ம மென்டலா அவங்க ப்ரிப்பேர்டா இருக்கணும். போறதுக்கு ரெடியா இருக்கணும். இது மாதிரி பிளான் பண்ணி தான் நம்ம இருக்கணும்னு நினைச்சிட்டாங்கன்னா அங்க வந்து ரொம்ப நல்லா. அதுல ஒண்ணே ஒண்ணு எனக்கு தெரிஞ்ச மைனஸ் என்னன்னா எல்லாம் வயசானவங்களா இருப்பாங்க. ஒரு ஸ்டேஜ்ல அது கொஞ்சம் மேபி டிப்ரெஸ்டா இருக்கலாம், இல்ல போர் அடிக்கலாம். ஆனா இப்ப அந்த இதுக்குமே நிறைய அபார்ட்மெண்ட்ஸ்ல என்ன பண்றாங்கன்னாக்க கட்டும் போதே ஒரு ஃப்ளோர் வந்து வயசானவங்களுக்கு இந்த மாதிரி ரிட்டையர்மெண்ட் ஹோம்ஸ் பண்றாங்க. மற்ற ஃபேமிலிஸ் இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது இது நல்லா இருக்கு. ஏன்னா ஈவினிங் கீழே வந்தாங்கன்னா குழந்தைங்க எல்லாம் விளையாடுறத பாக்கலாம். பார்க் இருக்கு. அந்த மாதிரி இடங்கள் இருக்கிற எல்டர்லி வந்து ஹாப்பியா இருக்காங்க பாக்குறது. ஆனா ஓல்டேஜ் ஹோம் வேணும் தான். இப்போ கண்டிப்பா ஓல்டேஜ் ஹோம் வேணுமா அப்படின்ற கொஸ்டின் கேட்கும்போது அடுத்தது வந்து அந்த குழந்தைகள் காப்பகம்னு சொல்றோம் இல்லையா? அதுலயும் கொண்டு போய் விடுறாங்கல்ல குழந்தைகளை. அதுவும் அவசியமான்ற கேள்வி அடுத்தது வருதுல்ல. இப்ப நம்ம குழந்தைய கொண்டு போய் நம்ம குழந்தைகள் காப்பகத்துல விட்டு வளர்த்து நம்மளும் வேலைக்கு போய் இப்படிலாம் கஷ்டப்படுறோம். சோ அந்த குழந்தை வளர்ந்து வரும்போது நம்மள வந்து நம்ம அம்மா அப்பா ஹோம்ல விட்ட மாதிரி நம்ம அம்மா அப்பா ஹோம்ல விடுவோம்னு சொல்லி அது ஒரு எண்ட் அப்படி ஆகுற மாதிரி இப்ப அப்படிதான் நடக்குது எல்லாமே. சோ ரெண்டுமே அவசியமானு யோசிக்கணும். உண்மையிலேயே அவசியம் இல்லதான். ஆனா 2 பேரும் வேலைக்கு போறாங்க, வழியே இல்லாம அந்த குழந்தைகளை கொண்டு போய் விடுறாங்க. அதனால அவங்க எல்லாம் பேரண்ட்ஸ் வளர்க்கறது இல்லையா, கூகுள் தானே வளர்க்குது குழந்தைங்க. எல்லாம் ஒரே மாதிரி வளர்றாங்களே, எந்த வித்தியாசம் இல்லாம இருக்காங்க. அதாவது கரெக்டான இதுல போகுதா எனக்கு தெரியல. பட் அதுக்காக நம்ம டெக்னாலஜி இல்லாமலும் இனிமே இருக்க முடியாது. ஆனா குழந்தைங்க இப்போ இருக்கிற குழந்தைங்க பாத்தீங்கன்னா எல்லாமே எக்ஸ்ட்ரீம், ரொம்ப இன்டெலிஜென்ட்டா இருக்காங்க, எக்ஸ்ட்ரீமா இன்டெலிஜென்ட்டா இருக்காங்க, எக்ஸ்ட்ரீமா செல்ஃபிஷா இருக்காங்க, எக்ஸ்ட்ரீமா எல்லாமே எக்ஸ்ட்ரீம்ல இருக்கு. ஆமா, எக்ஸ்ட்ரீமா போர் அடிக்குதுன்றாங்க. எல்லாமே இருந்தாலும் போர் அடிக்குது அப்படின்றாங்க. சரி, ரெண்டாவது விஷயம் எல்லாத்துலயுமே அவங்க எக்ஸ்ட்ரீமா இருக்காங்க. இது நம்ம இல்லன்னு எனக்கு தோணுது. அது என்ன நடக்கணுமோ அது நடக்குது. பகவான் தான் அது சரி பண்ணணும். நேச்சர் தான் அது. புரியுது. ஏன்னா ஓல்டேஜ் ஹோமுக்கு போகும்போதும் அங்க இருக்கவங்கள பார்க்கும்போது நமக்கு வந்து ஒரு மனசுல ஒரு வலி ஏற்படுது. என்னடா இவங்க எப்படிலாம் அந்த குழந்தைங்கள வளர்த்துருப்பாங்க, பெருசாக்கியிருப்பாங்க, எவ்வளவு கஷ்டப்பட்டுருப்பாங்க, ஏன் இப்படி தனியா இருக்காங்க அப்படின்னு இருக்கு. அதே மாதிரி குழந்தைகள் காப்பகத்துல போய் பார்க்கும்போதும்
இந்த குழந்தைங்க என்ன தப்பு செய்யுதுங்க? ஒரு 5 வயசு வரைக்கும் தானே அதுங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு அரவணைப்புலாம் தேவை. இப்பவே கொண்டு வந்து விட்டுர்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வருத்தமா இருக்கு. சோ நீங்க சொல்ற மாரி இது எப்படி சரியாகும் அப்படின்றது தெரியல. அது இப்ப யாரும் வந்து வேலைக்கு போகாம இருக்க போறதில்ல. ஏன்னா எல்லாருக்கும் நீட் ஜாஸ்தி ஆயிடுச்சு. வேணும், வேணும், வேணும். அது வேணும்ன்றது போதும்ன்றது இல்லாம போயிடுச்சு. அதனால 2 பேரும் ஒர்க் பண்ணாதான் இப்போ அவங்களோட ம். நீட் மீட் பண்ண முடியும். அப்படின்னா ம். வேற ஆப்ஷன் இல்ல. அதுக்காகமா பேரண்ட்ஸ வந்து கூட வச்சுக்கிறாங்க. மாமனார், மாமியார் எல்லாரையும் கூட வச்சுக்கிறாங்க. ஏதோ நடக்குது. இது ஏதோ நம்ம நடக்குது. கண்ட்ரோல்ல இல்ல. நம்ம கண்ட்ரோல்ல இல்ல. நம்ம கண் சொன்ன மாதிரி. ஏதோ என்ன நம்மளால நடக்குதோ முடிஞ்ச அளவுக்கு என்ன பண்ண முடியுமோ அத பண்ணிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான் போல. ஆனா அந்த நீங்க சொன்னீங்கல்ல, அந்த ஓல்ட் ஏஜ் ஹோம்ல பாவம் இவங்க அப்படின்னு நினைக்கிறத விட, இப்ப ம். மென்டலா அவங்க முதல்ல என்னோட டியூட்டி முடிக்கிறேன். அதுக்கப்புறம் நாம கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கணும். ஏன்னா, இந்த தலைமுறையில இனிமே வர்ற தலைமுறைகள்லயுமே பாத்தீங்கன்னா, மோஸ்ட்லி எல்லாருமே எஜுகேட்டட் தான். அவங்க ம். அவங்களுக்கு ஏதோ ஒரு ம். ஒண்ணு பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. அத அவங்க தே கேன் கன்டின்யூ. அவங்களோட பேஷன்ல அவங்க இருக்கணும். ம். விடணும்ன்ற அவசியமே கிடையாது. அத கன்டின்யூ பண்ணதுக்கு கண்டிப்பா. டைம் நெறைய ஓல்ட் ஏஜ் ஹோம்ல இருந்தா. ம். கூடவே ம். குழந்தைங்க வளர்க்கறதுக்கு மட்டும் தான் டைம் கிடைக்கும். வேற எதுக்குமே இல்ல சமையல் பண்ணதுக்கு தான் டைம் கிடைக்கும். கண்டிப்பா. அது தேவையான யோசிச்சா கண்டிப்பா வேணும். அதுல வந்து எனக்கு கேட்டா ஃபீல் பண்ணதுக்கு ஒண்ணும் இல்ல. ஹேப்பியா அத அக்செப்ட் பண்ணிக்கலாம்னு தோணுது. ஆமா. அவங்க ஹேப்பியா இருந்தாங்கன்னா நமக்கு அப்படி தோன்றதில்ல. பட் சில பேர் வந்து ரொம்ப டிப்ரஸ்டா பசங்க என்ன விட்டுட்டாங்க. அந்த மாரி எல்லாம் புலம்புறத பார்க்கும்போது நமக்கு கஷ்டமா இருக்கு. இதே சில மைண்ட் பேர் செட் இருப்பாங்க. சில பேர் இருப்பாங்க. சொல்லுங்க. நீங்க சொல்ற மாதிரி அவங்களுக்கு பிடிச்ச வேலைகள செஞ்சுட்டு கடைசி வரைக்கும் ரொம்ப ஆக்டிவா நல்லா இருப்பாங்க. அவங்கள பார்க்கும்போது அப்படி தோணாது. இந்த மாரி கரெக்ட். புலம்பிட்டு இருக்கவங்கள பார்க்கும்போது நமக்கு கொஞ்சம் ஒரு வருத்தமா இருக்கு. அது என்ன நம்ம மைண்ட் செட் முதல்ல இருந்து ரிட்டயர்மென்ட் ஹோமுக்கு ம். போறதுன்னா, அது வந்து தப்பான இதுன்னே சொல்லி, ஐயோ! அவனுங்க கொண்டு ம். விட்டுட்டாங்க. ஐயோ பாவமே! இப்படியெல்லாம் சொல்லி, சொல்லி அவங்களுக்கு அங்க கொண்டு குழந்தைங்கள சொல்லுவாங்க தெரியுமா? நீ ஏதாவது தப்புன்னா உன்ன ஹாஸ்டல்ல விட்டுருவேன் அப்படிம்பாங்க. ஆமா, ஆமா. அந்த மாதிரி. ம். ஏதோ வந்து பிரிசன் மாரி மைண்ட்ல ஆன மாதிரி, இவங்களுக்கு ம். போனா ஏதோ பனிஷ்மென்ட் அப்படின்ற மாரி வந்துருச்சு. அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது. ஃபாரின்ல இருக்கிறாங்க குழந்தைங்கலாம் அங்க செட்டில் இப்ப எல்லாம் அங்க தான் போறாங்க. அப்ப அவங்க ம். பேரண்ட்ஸ் தனியா அங்க இருக்கணும். தனியா இருக்கவும் முடியறதில்ல. அப்ப ஹெல்த் இஷ்யூ வருது. அப்படிங்கும்போது ரிட்டயர்மென்ட் ஹோம் சேஃபாவும் இருக்குது. அவங்களுக்கு நல்லா தானே இருக்கும். கண்டிப்பா, கண்டிப்பா. நல்ல ஒரு ஹெல்த்தியான டிஸ்கஷன் இன்னைக்கு நம்ம பண்ணது. இப்போ நீங்க வந்து டச் தெரப்பி, இந்த ஆர்னமெண்ட்ஸ் இத பத்திலாம் ஏதாவது கிளாஸஸ் எடுக்கிறீங்களா மேம்? இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க யாராவது லேர்ன் பண்றதுக்கு? ஆம். அதான் நான் சொல்றேனே, இது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கணும்னு நெனைப்பேன். எல்லாருக்குமே ம். எல்லாம் அவங்கவங்க வீட்ல, அவங்கவங்க குழந்தைகளுக்கு, அவங்க ஃபேமிலிக்குன்னு அவங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருந்தா, தேவையில்லாம டாக்டர்ட்ட போக அவசியமே இல்ல. தேவையே இல்ல. ஓகே. ஸோ நீங்க கிளாஸஸ் எடுக்கிறீங்க இப்போ. ஆன்லைன் கிளாஸஸா மேம்? ஆமா எடுக்கிறேன். ஆன்லைன் கிளாஸஸ் எடுக்கிறீங்க. ஓகே மேம். அதுக்கப்புறம் வந்துட்டு இப்போ நீங்க இவ்ளோ நாலேட்ஜ் உங்களுக்குள்ள இருக்கு. ஓல்ட் ஏஜ் பீப்பிள் பத்தி பேசுறீங்க. நெறைய விஷயம் நீங்க சொல்றத பார்த்தாலே தெரியுது. நெறைய விஷயம் நான் கத்துக்கிறேன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த லேர்னிங் அப்படின்றது வந்து புக் ரீடிங் இல்லாம வர்றதுக்கு வாய்ப்பில்ல அப்படின்னு நான் நெனைக்கிறேன். ஸோ என்ன ஆமா. மாரி புக்ஸ் நீங்க படிக்கிறீங்க? புக் ரீடிங் உங்களுக்கு எப்படி ஹெல்ப் பண்ணுது? அது மாரி சொல்லுங்க மேம் எங்களுக்கு கொஞ்சம். புக் ரீடிங்கால தான் இன்னைக்கு வேர் ஐ அம் டுடே இஸ் பிகாஸ் ஆஃப் தி ரீடிங். ஏன்னா கண்டிப்பா. அந்த ரீடிங் இல்லன்னாக்க எனக்கு தெரிஞ்சு ரொம்ப இன்டெலிஜென்ட்டா இருப்பாங்க. ஆனா அந்த புக் ரீடிங் ஹேபிட் இல்லாததுனால அவங்க வந்து ஷைன் பண்ணாம போனதையும் நான் பார்த்திருக்கேன். சோ புக் ரீடிங் எப்படி அந்த மாரி விடும் அப்படின்னாக்கா கண்டிப்பா இருக்குங்க. அது ஏதோ ஒரு விஷயத்துல அது நெறைய வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணுது. அது எப்படின்றதுல இருந்து இப்போ நம்ம மூச்சு விடுறது ரொம்ப நல்லதுன்னு சொன்னா, அது எப்படின்னு ப்ரூவ் பண்ணா எப்படி பண்ண முடியும்? இட்ஸ் கிடையாது. லைக் பிரீதிங் யுவர் லைஃப். அப்போ வந்து ரீடிங் வந்து அது அப்படியே குறையிறது வந்து தப்பு. ஆக்சுவலா நம்ம அதான் சொன்னேன். குழந்தைங்களுக்கு இன்ட்ரோடியூஸ் நம்ம உட்கார்ந்து படிக்கணும். ரீடிங் டைம்னு ஒண்ணு வைக்கலாம் வீட்ல. ஈட்டிங் டைம் வச்சோம், ஸ்லீப்பிங் டைம் வச்ச மாரி இது மாரி வச்சோம்னா, எல்லாரும் சேர்ந்து உட்கார்ந்து 1 ஹவர் எல்லாரும் புக் அவங்கவங்களுக்கு பிடிச்ச புக் எடுத்து படிக்கலாம் அப்படின்னு வரணும். நம்ம வந்து டிவி பார்த்துட்டு உட்காந்துட்டு நீ புக் எடுத்து படின்னா எந்த குழந்தையும் படிக்காது. அது ஆல்ரெடி இப்ப எல்லாம் வந்து ஃபோனுக்குள்ள போயிட்டாங்க. திருப்பி வெளியில ம். கொண்டு வரணும்னா நம்ம ஃபர்ஸ்ட் வரணும். கண்டிப்பா. ஸோ என்ன மாரி புக்ஸ் நீங்க படிக்கிறீங்க மேம்? உங்களோட தேடல் சம்மந்தப்பட்ட புத்தகங்கள் மட்டும் படிப்பீங்களா? இல்ல வேற ஏதாவது ஸ்பிரிச்சுவாலிட்டி அந்த மாரி படிக்கிறீங்களா? எல்லா புக்கும் படிப்பேன். எனக்கு என்ன அதாவது குரோசரி வாங்கிட்டு வரும்போது நியூஸ் பேப்பர்ல ஏதாவது இருக்கு. அந்த பேப்பர்லயும் இருக்கிறதையும் விடாம படிப்பேன். எனக்கு பிடிக்கும் படிக்கிறது. அது என்ன ஓகே, ஏதாவது ரைட்டிங்ன்னு ஏதாவது இருந்தா அத எடுத்து படிப்பேன். இந்த மாரி ஓகே. இததான் படிப்பேன், அதான் படிப்பேன் அப்படிலாம் கிடையாது. எந்த ஆனா வயசுல உங்களுடைய பயணம் ஆரம்பிச்சது? வாசிக்கிற பயணம்? அது எனக்கு தெரிஞ்சே இருக்குமா. அதாவது சைல்ட்ஹுட்ங்கும்போது ஸ்கூல் டேஸ்ல எங்க அப்பா நெறைய படிப்பாங்க. அது எங்க அப்பா நெறைய ம். படிப்பாங்க. அப்படின்னாக்க உடனே அவங்க பிலாசபியும் அது இதுவும் படிச்சாங்களா? அப்படிலாம் கிடையாது.
ஸ்டோரி புக்ஸ் தான் படிப்பேன். ஆனாலும் நான் வந்து ஃபர்ஸ்ட் என்னைய கொண்டு போய் லைப்ரரியில விட்டதே எங்க அப்பா தான். அப்பன்னா லேடீஸ் அதாவது பெண் குழந்தைங்கலாம் வெளியிலயே மாட்டாங்க. அதுவும் லைப்ரரிக்கு போற மாதிரினா ரொம்ப கேவலமான விஷயம் அது. ஆனா எங்க அப்பா கொண்டு போய் அங்க வேணுன்ற புக் எடுத்துக்கோ, நீ உன்னோட புஸ்தகம் என்னவோ அதை எடுத்துட்டு வாடா அப்படின்னு சொல்லிதான் விட்டு, அம்புலி மாமா, அப்புறம் அப்போ என்ன இருக்கும் பஞ்சதந்திர கதைகள் அந்த மாதிரி என்னத்தையோ எடுத்து வந்து படிக்க ஆரம்பிச்சதுதான். அப்புறம் எங்க அப்பா கொடுக்குற புக்ஸ் எல்லாம் படிப்பேன். நான் 8th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போதே நிறைய இந்த பொன்னியின் செல்வன்ல இருந்து சிவகாமி எல்லாமே படிக்க ஆரம்பிச்சிருக்கேன். அந்த மாதிரி ஸ்டோரி எல்லாமே. புக்ஸ் தான் ஃபர்ஸ்ட். அம்புலி மாமால இருந்து நாவல், தினசரி, வார இதழ், ஆமா. மாத இதழ்ல இருந்து எல்லாம் ஆரம்பிச்சு அப்புறம் உங்களுடைய தேடல்ல வரைக்கும் எல்லாம் படிச்சிருக்கீங்க. ஓகே. நமக்கே தெரியல எந்த ஃபீல்டுல நமக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அந்த புக்ஸ்ல எல்லாம் நாவல்ல எல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லாம போகும். கிரைம் ஸ்டோரிஸ் விட்டுருவோம். ஃபேமிலினா அதெல்லாம் விட்டுட்டு அப்புறம் ஒன்னொன்னா போகும்போது நமக்கு எதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அந்த டாபிக் பிக்கப் பண்ணிக்க வேண்டியது. கரெக்ட். அதே மாதிரிதான் என்னோடதும். நான் ஸ்டார்டிங்ல ஏன்னா நம்ம அந்த பீரியட் எல்லாம் பாத்தீங்கன்னா புத்தகம் வாசிக்கிறத தவிர வேற எந்த பொழுதுபோக்கும் இருக்காது. எது கிடைச்சாலும் படிக்கிறது. அப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா இது பண்ணிட்டு வந்து நமக்கு எது தேடலோ, எது நமக்கு தேவையோ அதை மட்டும் படிக்கிற மாதிரி ஒரு கரெக்ட், யூ ஆர் ரைட். அதுவே அப்படி ஃபிக்ஸ் ஆயிடும். அதுவே ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. ஆமா. சோ ஒரே வார்த்தையில சொல்லணும்னா வாசிக்கிறதுனால உங்களுக்கு என்ன கிடைக்குது? அதான் சொன்னேன், பிரீதிங். பிரீத்திங். பிரீதிங் கிடைக்குது. ஓகே. அதான் என்ன கேட்டா. அதுக்கு மேல எதுவும் தேவையில்லை. அதே மாதிரிதான் வாசிப்பு கண்டிப்பா ஒரு சுவாசம் மாதிரிதான். சுவாசம்தான். ஓகேமா. அது தேவையில்லையான்னு நம்ம முடிவு பண்ணிக்கலாம். கண்டிப்பா கண்டிப்பா. ஆமா. ஆனா இப்ப இருக்கிற பசங்க எல்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அந்த நாலேஜ நாங்க வந்து வீடியோ மூலம் இல்ல வந்து இந்த மாதிரி பாக்குறாங்க இல்லையா, யூடியூப்ல இது மாதிரி பாக்குறது மூலமே நாங்க எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. நாலேஜ் எப்படி வந்தா என்ன, ரீட் பண்ணி வந்தா என்ன, வீடியோ பார்த்து வந்தா என்ன அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி சொல்றாங்க. ஸோ நானும் வீடியோலாம் பார்க்குறேன். ஆடியோ புக்ஸ்லாம் கொஞ்சம் கொஞ்சம் பார்த்தேன். பட் எனக்கு என்னமோ அந்த வாசிக்கிறதுல இருக்க அந்த இது வந்து இதுலலாம் கிடைக்கிற மாரி எனக்கு தெரியல. பட் அவங்களுக்கு அது ஒருவேளை இந்த ஜெனரேஷன் பீப்புளுக்கு அது கரெக்ட்டா கனெக்ட் ஆகுது போல. தெரியல. அந்த திருப்திங்கிறது நமக்கு அதுலதான் வருது. ஆனா இப்ப அவங்க பிறந்ததுல இருந்தே இதுல இருக்கிறது டெக்னாலஜி மூலம் தான் அவங்க வந்து இருக்கிறதுனால அவங்களுக்கு அது இருக்காங்க. கனெக்ட் ஆகுது போல. அது வந்து அதான் சொல்லல, ரீடிங்ன்றது வீட்டு சாப்பாடு. டெக்னாலஜில படிக்கிறதுன்றது ஹோட்டல் சாப்பாடு, ஜங்க் ஃபுட். ஓகே. எது வேணாலும் சாப்பிடலாம். அதை எப்படி சாப்பிடுறதுன்னு இல்லையா? ஆனா வந்து வீட்டு சாப்பாடுன்றது ரொம்ப ஹெல்த்தியானது. லாங் லாஸ்டிங்கா நல்லா இருக்கும் எப்பவுமே. ஒன்ஸ் இன் அ வே ஹோட்டல் சாப்பாடு ஓகே. இதுதான் டிஃபரன்ஸ். ஓகே. நல்லா அழகா சொன்னீங்க. ஹோட்டல் சாப்பாடு, வீட்டு சாப்பாடு. இது நான் புதுசா இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் கேள்விப்படுறேன். ஓகே, புரியுது. சோ வீட்டு சாப்பாடு தான் என்னைக்குமே நல்லது. பெர்மனன்ட்டா நமக்கு நல்ல உடல் ஆரோக்கியத்தை கொடுக்கும் அப்படின்ற மாதிரி வாசிப்பு வந்து நமக்கு எப்பவுமே நன்மை செய்யும் மத்ததை விட. ஆமா. கண்டிப்பா. புக்ஸ் படிக்கணும். ஆமா. போன்லயும் நெட்லயும் உட்கார்ந்து படிக்கிறத விட அந்த புக்ல இன்னும் அது படிச்சு பார்த்து அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுனாங்கன்னா தான் அதோட வேல்யூ தெரியும். அந்த டேஸ்ட் தெரியும். அது உண்மைதான். ஓகே மேம். ரொம்ப நிறைய விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணோம். டச் தெரபி பத்தி, அதோட ஒரு பிரிவா ஆர்னமெண்ட்ஸ் பத்தி நம்ம அப்படி பேசணும். ஓல்டேஜ் பீப்புள் பத்தி பேசணும். புக் ரீடிங் ஹேபிட் பத்தி பேசணும். ரொம்ப ஒரு அருமையான ஒரு சந்திப்பு உங்களோட பேசினது. ரொம்ப நிறைய விஷயங்கள் ரொம்ப சுவாரஸ்யமா இருந்தது. யாராவது ஒருவேளை கத்துக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டாங்கன்னா நிச்சயமா நாங்க உங்களோட கான்டாக்ட் நம்பர் கொடுக்குறோம் மேம். ரொம்ப நன்றி. உங்களோட நேரத்துக்கு ரொம்ப நன்றி. வணக்கம். God bless you. Thank you. Thank you so much, ma'am. Thank you so much, ma'am.